நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்திர பயணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் ஆடு மாடு எதற்கும் தண்ணீர் இல்லை. தண்ணீர் பஞ்சத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். இந்த பற்றாக்குறையை நினைத்து அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்காமல், மோசே ஐயாவிடம் விண்ணப்பம் வைக்காமல் மோசே ஐயாவிடம் வாதாடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். கர்த்தரை குறித்து முறுமுறுக்கிறார்கள். மோசே ஐயாவுக்கு மிகவும் தொல்லை கொடுக்கிறார்கள். தங்களை வழிநடத்தி வருகிற தீர்க்கதரிசிக்கு அவர்கள் மிகவும் மனவேதனையை தந்து அவர்களை கல்லெறிய பார்க்கிறார்கள். இப்படி அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் தாகத்தினால் கஷ்டப்படுவதினால் கர்த்தரை நோக்கி ஜெபிக்காமலும், மோசே ஐயாவிடம் வந்து விண்ணப்பம் வைக்காமலும், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எல்லோரும் கூடி ஜெபித்திருக்கலாம். அதை தவிர்த்து இவர்கள் மோசே ஐயாவை கல்லெறியவும் நினைக்கிறார்கள். இப்படியாக எதிர்க்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அப்பொழுது மோசே ஐயா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நான் என்ன செய்வேன் என்று அழுகிறார். மோசே ஐயா மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த அளவுக்கு இவர்களுடைய தொல்லை இருக்கிறது. நான் என்ன பண்ணுவேன் என்று வேதனைப்பட்டு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு பிரதியுத்தரமாக, நீ போய் அந்த கன்மலையை அடி, அந்த கன்மலையின் மேல் நான் நிற்பேன். உன் கோலை எடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய கோலான உன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு அந்த கன்மலையை போய் நீ அடி, அதன் மேல் நான் இருப்பேன், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல மோசே ஐயா செய்தார். செய்தபோது அவர்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது அந்த கன்மலையிலிருந்து. இப்படியாக அவர்கள் தாகம் தீர்த்து அவர்கள் தேவைகளுக்கு எல்லாவற்றையும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொண்டார்கள், சமாதானம் அடைந்தார்கள். அந்த இடத்தில் அவர்கள் வாதாடினதினால், கர்த்தரை பரீட்சை பார்த்ததினாலும், அதற்கு விரோதமாக முறுமுறுத்ததினாலும் அந்த இடத்திற்கு மோசே ஐயா மேரிபா என்றும் மாசா என்றும் பெயரிட்டார். பின்பு அவர்கள் ரெவிதீம் என்னும் இடத்திற்கு வருகிறார்கள். அந்த ரெவிதீம் என்னும் இடத்திற்கு வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள், இஸ்ரவேலரோடு. அந்த இடத்தில் இப்படி ஒரு யுத்தம் தொடங்க போகிறது என்றறிந்து மோசே ஐயா யோசுவா ஐயாவை அழைத்து சில கட்டளைகளை கொடுக்கிறார். யோசுவா யார் என்றால், மோசே தீர்க்கதரிசியோடு கூட இருந்து அவருக்கு சீஷராக இருந்து அவர் கூடவே இருந்து சகல காரியங்களிலும் மோசே ஐயாவுக்கு உதவியாக இருப்பவர் யோசுவா ஐயா. அவர் மோசே கூட இருந்தார். படிதலுள்ள ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் யோசுவா ஐயா. அவர் மோசே ஐயாவின் சொல் கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார், இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு தேவையான, யுத்தத்திற்கு தகுதியுடைய மனிதர்களை நீ தெரிந்து கொண்டு நாளை அவர்களோடு நீ யுத்தம் பண்ண போக வேண்டும், அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று மோசே ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை மோசே ஐயா யோசுவாவிடம் சொல்லுகிறார். யோசுவா ஐயா அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக அதற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறார். இஸ்ரவேலரில் யுத்தத்திற்கு ஆயத்தமான, யுத்தத்திற்கு தகுதியுடைய ஆண்களை அவர் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களோடு யுத்தம் செய்ய பள்ளத்தாக்கிலே அவர்கள் நிற்கிறார்கள். அந்த இடத்தில், பள்ளமான இடத்தில் அவர்கள் நின்று யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறார்கள். இப்படி இதை மட்டும் அல்லாமல் கர்த்தர் இன்னொரு கட்டளையையும் கொடுத்திருந்தார் மோசேயாவுக்கு. யோசுவா யுத்த ஜனங்களை அழைத்து கொண்டு அமலேக்கியரோடு பள்ளத்தாக்கிலே போய் அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் மோசே ஐயா தம்முடைய கோலை வானத்திற்கு நேராக நீட்டி கன்மலையின் மேல் நிற்க வேண்டும். கன்மலையில் இருந்து தம்முடைய கோலை வானத்திற்கு நேராக தூக்கி பிடிக்க வேண்டும் என்று மோசே ஐயாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். அதன்படியே மோசே ஐயா காலையில் அமலேக்கியரை யுத்தம் பண்ண யோசுவாவை அனுப்பிவிட்டு அவர்களோ யோசுவா ஐயாவோடு யுத்த ஜனங்களை அனுப்பிவிட்டு இவர் கன்மலையின் மேல் ஏறினார். மோசே ஐயா கன்மலையின் மேல் ஏறினார்.
அப்படி மலையின் மேல் ஏறும்போது ஆரோனும் ஊர் என்பவரும் கூடவே இருந்தார்கள். இருவரும் மொத்தம் 3 பேராக கன்மலையின் மேல் ஏறி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கட்டளையின்படியே மோசேயா தம்முடைய கோலை எடுத்து தூக்கி வானத்திற்கு நேராக நிறுத்தினார். இந்த இடத்தில் நாம் ஒரு காரியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதே வேலையை நம்மிடத்தில் கர்த்தர் சொல்லி இருந்தால் கையை எடுத்து வானத்திற்கு நேராக நீட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல் கேள்வியாக நாம் உடனே கேட்போம், எவ்வளவு நேரம் நீட்ட வேண்டும் என்று. ஏனென்றால் நாமெல்லாம் அந்த அளவுக்கு இந்த காலத்தில் நாம் அறியாமையினாலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இல்லாமலும் எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்கிற ஒரு அறிவில்லாத சந்ததியாக நாம் இருக்கிறோம். இப்படி தான் நாம் கேட்போம். இது அறிவுள்ள செயல் அல்ல. இன்றைய பிள்ளைகள் கூட அப்படிதான். நாம் ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அது ஏன், எதற்கு, எப்படி என்று பலவித ஆராய்ச்சியான கேள்விகளை கேட்பார்கள். கீழ்ப்படிதல் என்பது வராது. அப்படி இருக்கக்கூடாது. யாராய் இருந்தாலும், எந்த வயதை உடையவர்களாய் இருந்தாலும் பெரியவர்கள் சொன்னால் ஏனென்று கேட்காமல் வேலை செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தால் ஏன், எதற்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. நம்மால் முடியுமா முடியாதா என்று கூட ஆராயக்கூடாது. செய்த தொடங்கிவிட வேண்டும். நம்மால் முடிந்த காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு செய்ய சொல்லுவார். முடியவில்லை என்று முன்பே நாம் முடிவு செய்யக்கூடாது. ஒருவேளை நம்மால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த வேலையை நாம் செய்ய தொடங்கிய உடனே அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். அதனால் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தர் தந்த வேலையை துவங்குவதே நல்லது. துவங்கி விட வேண்டும். நாம் செய்ய தொடங்கி விட வேண்டும். தானாக பரத்திலிருந்து நமக்கு வரும். அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது. கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மை கவனிக்கிறார் 100% முழுமையாக. அதாவது ஒரு சாதாரண ஒரு செல்போனை ஒரு டவர் 24 மணி நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறது, சிக்னலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதனால் படைக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியை இப்படி செய்யுமானால் கர்த்தரால் படைக்கப்பட்ட நம்மை கர்த்தர் கவனிப்பது எவ்வளவு முக்கியமாக, எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரால் எல்லாம் கூடும். மனிதன் படைத்த பொருளாலே அப்படி செய்ய முடியும் என்றால் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. அதனால் நாம் கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்தால் உடனே செய்ய தொடங்கிவிட வேண்டும். ஏன், எதற்கு, என்னால் முடியுமா முடியாதா, எப்பொழுது என்று கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. சொன்னால் உடனே செய்ய வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். சரி, இப்படி மோசேயா அவர் 20 வயதிற்கும் மேற்பட்டவராக தான் இருந்திருக்கிறார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கையை உயர்த்த தொடங்கினார். ஆனால் அவரால் முடியவில்லை என்பது உண்மைதான். அவரால் முடியவில்லை. அவர் கையை உயர்த்தினார். அவர் கைகள் உயர்ந்திருந்தது. அப்பொழுது கீழே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளத்தாக்கில். அங்கு இவருடைய கை மோசே ஐயாவின் கையில் உயர்ந்திருக்கும் போது, அந்த கோல் வானத்தை நோக்கி கை உயர்த்தப்பட்டு இருக்கும்போது, மோசே ஐயாவின் கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது யோசுவா ஐயா, இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். ஆனால் அவருடைய கை பலன் இழந்து சற்று தாழ கீழே விடும்போது அமலேக்கியர் ஜெயிக்க தொடங்கி விடுகிறார்கள். இது மாறி மாறி நடக்கிறது. இந்த வித்தியாசத்தை இஸ்ரவேலரும் அறிய வேண்டும், மோசே ஐயாவும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காரியத்தை கர்த்தர் சில காரியங்களை செய்யும்படி விடுவார். நாம் தோற்பதும் ஜெயிப்பதும் எதில் எப்படி என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம், பிராக்டிகல்ஸ் என்று சொல்லுவோம். அது போல சில அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்படி நமக்கு அதை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து இப்படியாக செய்கிறார். இதை பார்த்து மோசே ஐயா கையை உயர்த்துகிறார், இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். அவர் கை பலன் இழக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தாழ விடுகிறார். உடனே அமலேக்கியர் ஜெயிக்க தொடங்குகிறார்கள். இப்படி பார்த்ததும் ஆரோன் ஐயாவும் ஊரும் இருவருமாக என்ன செய்வதென்று யோசித்து ஒரு பெரிய கல்லை புரட்டி மோசே ஐயாவின் இடத்தில் வைக்கிறார்கள். அதன் மேல் அவரை உட்கார வைத்து மோசே ஐயாவின் ஒரு பக்கம் ஊர் என்பவரும் ஒரு பக்கம் ஆரோன் ஐயாவும் 2 பேரும் நின்று 2 மோசே ஐயாவின் கரங்களையும் தூக்கி பிடித்து தாங்கி கொள்ளுகிறார்கள். அவர் கை தாழ விடாதபடிக்கு அவர்களுடைய
மோசேயாவின் 2 கரங்களையும் இருவரும் தூக்கி பிடித்து கொள்ளுகிறார்கள். அப்படி அவர்கள் பிடித்த உடனே மோசேயாவின் கை உயர்த்தப்பட்டே இருக்கும் பொழுது இஸ்ரவேலர் முழுவதுமாக வெற்றி பெற தொடங்குகிறார்கள். அவர்கள் யுத்தத்தில் ஒவ்வொரு படிப்படியாக வெற்றி பெற்று அமலேக்கியர்களை முற்றிலுமாக தோற்கடிக்கிறார்கள். இப்படி சம்பவம் நடக்கிறது. இந்த காரியம் பார்க்கும்போது மோசே ஐயா கையை உயர்த்தி இருந்தது 2 பொருள் குறிக்கிறது இந்த சம்பவத்தை. அதில் ஒன்று ஜெபம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வெற்றி பெற்று கொண்டே இருப்போம். ஒரு சில நாட்கள் ஆனதும் நமக்கு ஜெபத்தில் சற்று சோர்வு வரும். அப்பொழுது நாம் சற்று சோர்ந்து ஜெபத்தில் குறைவு ஏற்படும் போது பொல்லாத ஆவிகள் நமக்கு பாடுகளை கொடுக்க தொடங்கும். தீமையான காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும். ஏதாவது கஷ்டங்கள், மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கும். வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். அப்பொழுது உடனே நாம் என்ன செய்வோம்? நம் ஜெபத்தை குறித்து விட்டோம், அதனால்தான் இப்படி நடக்கிறது என்று நாம் மீண்டுமாக கர்த்தருக்கு காத்திருப்போம், அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது அதை நாம் மேற்கொள்வோம். நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. அதனால்தான் எல்லா ஊழியர்களும் பெரியோர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்ற வசனத்தை கூறுவார்கள். ஜெபத்தை குறைக்க கூடாது. நாம் அதிகமாய் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெப நேரத்தை குறைக்க கூடாது. கர்த்தரை தேடுகிறதை நாம் குறைத்து கொள்ளக்கூடாது. நாம் எப்பொழுதும் இந்த காரியத்தில் விழிப்பாய் இருந்தால், ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் விழிப்பாய் இருந்தால், மற்ற காரியத்தில் நாம் பயப்படவே தேவையில்லை. எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். தோல்வி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்றால் ராஜாக்கள் என்றும், இஸ்ரவேலர் என்றால் வெற்றியாளர்கள் என்றும் பொருளாகிறது. அப்படியானால் நாம் ராஜாக்களாகவும் வெற்றி பெறுகிறவர்களாகவுமே நாம் வாழ வேண்டும். இதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். சரி, இப்படியாக இது ஒரு பொருள். இன்னொரு காரியம் ஆவிக்குரிய யுத்தம். அதாவது ரெவிதீமின் யுத்தத்தில் 2 விதமான யுத்தங்கள் இருக்கிறது. ஒன்று நாம் ஜெபம், வேத வாசிப்பு, இந்த காரியங்கள். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்றால் ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கும் நம் கைகள், நம்மளுடைய விரல்கள் பயன்படுகிறது. என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்றும் வேத வசனம் இருப்பதினால் நம் கைகள், நம்முடைய விரல்கள், இதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பது உண்மையே. இன்னொரு காரியம் என்னவென்றால், சுவிசேஷ புஸ்தகங்களில் படிக்கும்போது கர்த்தர் தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்தினார் என்ற வசனமும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த காரியத்தையும் நாம் சற்று கவனித்து பார்த்தால், நம்மளுடைய விரல்கள், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய விரல்கள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆவிக்குரிய யுத்தத்திற்கு. நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை தினந்தோறும் செய்ய வேண்டும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். பொல்லாத இருளின் கிரியைகள், ஆவியின் மண்டலத்தில் ஏற்படுகிற அவைகள் செயல்படுகிற விஷயங்கள் தான் இந்த இயற்கை மண்டலத்தில், நேச்சுரல் ரெமில் நம்மை பாதிக்கிறது. அதனால் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறவர்களால் இந்த மாம்சத்திற்கேற்ற காரியங்களில் வெற்றி பெற முடியும். இப்படியாக அமலேக்கியர்களை ரெவிதீமிலே மோசே ஐயா ஆவிக்குரிய யுத்தம் செய்து, யோசுவா ஐயா இந்த நேச்சுரல் ரெமில் அவர் இயற்கை மண்டலத்தில் யுத்தம் செய்து அமலேக்கியரை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் வரும்போது அமலேக்கியர் எதிர்த்து நின்றதினால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். கர்த்தரின் யுத்தம் அமலேக்கியரோடு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது அவர்களுக்கு நித்தியமான ஒரு சாபமாக அவர்களுக்கு அமைந்து விட்டது. கர்த்தருடைய சித்தத்திற்கு எப்பொழுதும் யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவத்தையும் மிகப்பெரிய சாபத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடாது என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நிச்சயம் தேவையில்லை. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசே ஐயா வனாந்திர பயணத்தில் இருக்கும்போது
அவருடைய மாமனாரான எத்திரோ வந்து மோசே ஐயாவை சந்திக்கிறார். அவர் மோசே ஐயாவின் மனைவியாகிய சிப்போராளையும் மோசே ஐயாவின் 2 மகன்களையும் அழைத்து கொண்டு மோசே ஐயாவை சந்திக்க வருகிறார். வனாந்திர பயணத்தில் அவர் சீனாய் மலையில் இருக்கும்போது அப்பொழுது மோசே ஐயா அவரை சந்தித்து அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டு அவர் இருக்கும் இடத்திற்கு போய் அவர்களை மரியாதையுடன் வணங்கி மரியாதை செலுத்தி அவரை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது எத்திரோ இந்த காரியங்களை எல்லாம் இங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் கேள்விப்படுகிறார். மோசே ஐயா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எந்த அளவுக்கு கிருபையாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வழிநடத்தி வருகிறார் எங்களை என்று எல்லா காரியங்களையும் எத்ரோவிடம் மோசே ஐயா சொல்லுகிறார். இதை கேட்ட மோசேயின் மாமனாரான எத்திரோ மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் வந்து ஆசரிப்பு கூடார அவர் வந்து அங்கு சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறார். அவர் வந்து ஒரு லேவியராய் இருக்கிறார். அதன்படி அவர் வந்து கர்த்தருக்கு ஒரு பெரிய விருந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி ஜனங்களுக்கு இஸ்ரவேலரின் மூப்பர்களை எல்லாம் அழைத்து சபையார் அழைத்து சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து செய்கிறார். இப்படி நல்லபடியாக எல்லா காரியங்களும் நிறைவேறி முடிகிறது. மறுநாள் மோசே ஐயா ஜனங்களை நியாயம் தீர்க்க உட்காருகிறார். அப்படி இருக்கும்போது திரளான ஜனங்கள் இஸ்ரவேலரில் பலர் வரிசையாக நிற்கிறார்கள். மோசே ஐயாவிடம் நியாய விசாரணைக்காக வந்த ஜனங்கள் வரிசையாக காலை முதல் மாலை வரைக்கும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக பார்த்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி கர்த்தருடைய நீதி நியாயத்தின் நிமித்தம் அவர்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் மோசேயா. கர்த்தரிடத்தில் சிலர் பல விஷயங்களை கேட்கும்படியாக மோசேயாவிடம் வருகிறார்கள். மோசேயா ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்படி நடக்கிற இந்த காரியங்களை எல்லாம் மோசே ஐயாவின் மாமனாரான எத்திரோ பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வரிசையில் இருக்க வேண்டியதா இருப்பதையும் அவர் கஷ்டப்படுவதையும் மோசேயாவுக்கும் கஷ்டமாக இருப்பதையும் பார்த்து மோசேயின் மாமனாரான எத்திரோ மோசே ஐயாவிடம் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அது என்னவென்றால், உம்முடைய மூப்பர்களில் சிலரை பக்தியுள்ளவர்களை இஸ்ரவேலரில் சிலரை தெரிந்து கொள்ளுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாகவும் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாகவும் இருக்கிற சிலரை தெரிந்து கொண்டு அவர்களை 100க்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் வையுங்கள். 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் வையுங்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வருகிறவர்கள் சாதாரண காரியங்களை இவர்களே நியாயம் தீர்க்கட்டும். பெரிய காரியங்களை மட்டும் மோசேயாகிய நீங்கள் நியாயம் தீர்த்தால் போதுமாயிருக்கும். அதனால் ஜனங்களுக்கும் சுலபமாக வேலை முடியும், உங்களுக்கும் வேலை முடியும் என்று எத்திரோ இப்படியாக அந்த நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது இப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பார் என்றும் எத்திரோ ஆலோசனை சொல்லுகிறார். முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த செய்தியில் நாம் கவனித்து மிக மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய விஷயம், எத்திரோ என்பவர் மோசே ஐயாவின் மாமனாராக இருக்கிறார். அவர் அந்த உறவு முறையை வைத்து மட்டும் அவர் சொல்லவில்லை, அவர் ஆசாரியராய் இருக்கிறார். லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆசாரியர் அவர். அது மட்டுமல்ல, அவர் வந்து இந்த ஆலோசனை சொல்வதற்கு முதல் நாள் கர்த்தருக்கு பலியிட்டு இஸ்ரவேலரோடு இணைந்து ஒரு நல்ல ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தருக்கு பலியிடுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் ஆலோசனை சொன்னதை மோசே ஐயா கேட்டு அதன்படியே செய்கிறார். இப்படியாக நியாய விசாரணை செய்யப்பட்டது. இதை நாமும் பின்பற்றலாம். எப்படி என்றால், நம்முடைய உறவினர்கள் ஒருவர் சொல்லுகிறார், பெரியவர் மாமனார் சொல்லுகிறார், அப்பா சொல்லுகிறார், அம்மா சொல்லுகிறார்கள், மாமியார் சொல்லுகிறார் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எதையும் அப்படியே கேட்டுவிடக் கூடாது.
மோசே ஐயா கேட்டாரே, நாம் கேட்க கூடாதா? இது என்ன? நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உறவை வைத்து, உறவு முறைகளை வைத்து, நட்பை வைத்து, அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்கள் என்று நினைத்து சொல்வதை எல்லாம் கேட்கக்கூடாது. முதலில் நாம் ஒருவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை நினைத்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு அதிகாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு யாரோடு பழகினாலும், நாம் யாருடைய ஆலோசனை கேட்பதா இருந்தாலும், யாரோடு பழகுவதா இருந்தாலும் நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இந்த காரியத்தை குறித்து நமக்கு தெளிவாக போதிக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு எத்திரோ என்பவர் லேவியர், கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். அவர் கர்த்தருக்கு பிரியமானவராய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய் இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை மோசே ஐயா கேட்டார். அது கர்த்தருடைய வாக்கின்படி வந்தது. ஏனென்றால் முதல் நாளில் தான் அவர் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தியிருக்கிறார். மறுநாள் காலையில் இந்த ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறார். இதையும் கவனிக்க வேண்டும். ஒருவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் அவர் முதலில் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனா என்று பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமானவர்களாகவோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு பெரியவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவினராய் இருந்தாலும் அவர்கள் ஆலோசனையை கேட்கக்கூடாது. அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளே அதை நமக்கு சொல்லும். அதனால் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். ஒருவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் உடனே மாம்சத்தின்படி உறவா, அவர்கள் தெரிந்தவர்களா, இப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. எந்த மனிதரையும் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க தெரிய வேண்டும். அதாவது ஆவிக்குரியவர்களே நமக்கு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களே நமக்கு உறவினர்களா இருக்கிறார்கள். பெற்ற தாயும் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் தாய் பிள்ளையாய் இருந்தாலும் அவர்கள் நமக்கு எதிரியை போல. நம்மை பெற்ற தாயாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருந்தால் அவர்களால் நமக்கு தீமையே விளையும், நன்மை விளையாது. அவர் எந்த உறவு முறையில் இருந்தாலும், அவர்கள் மனதால் நமக்கு தீமை செய்யாவிட்டாலும் அவர்களை அறியாமலே அவர்களை பயன்படுத்தி பொல்லாத ஆவிகள் நமக்கு தீங்கு செய்யும். அதனால் நாம் எப்பொழுதும் அப்படிப்பட்ட உறவினர்களை நாம் பகைக்க கூடாது. ஆனால் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்கக்கூடாது. பாவம், அவர்கள் அறியாமையினால் நமக்கு தீமை செய்வார்கள். அவர்களை அறியாமலே நமக்கு தீமை செய்வார்கள் என்பதே உண்மை. மற்ற மனிதர்களை பகைக்க தேவையில்லை. கர்த்தரை அறியாத மக்களை, கர்த்தரை ஏற்காத மக்களை பகைக்க கூடாது. கண்டிப்பாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களால் வருகிற ஆலோசனையை நாம் கேட்டுக்கொள்ள கூடாது. இதை கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஆலோசனைகள் பரிசுத்தமானதாய் எப்படி இருக்கும் என்று நம்ப முடியும்? அது அசுத்தமாய் இருப்பதற்கும், அது பொல்லாத ஆவிகளால் வருகிற ஆலோசனையாகவும் இருப்பதற்கு 99% வாய்ப்புண்டு. 1% ஏது சரியாக அமையலாம், அதுவும் சரியாக சொல்ல முடியாது. அதனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆவிக்குரிய ரீதியில் கண்டுபிடிக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களா, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடியவர்களா என்பதை அறிந்தே ஒருவர் ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். மற்றபடி உறவை வைத்து தெரிந்தவர்கள், நமக்கு உதவி செய்பவர்கள், நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் ஏற்கக்கூடாது. இப்படியாக நாம் இருந்தால், இதை புரிந்து கொண்டு நடந்தால் நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். தீமையை விட்டு நாம் விலகி நாம் பாவத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஏனெனில் துன்மார்க்கர் கொடுக்கிற ஆலோசனை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். நாம் பாவம் செய்தால் அதன் விளைவாக நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். நாம் மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாக வளரும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்கிறது மனிதர்கள் வாழ்வில். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கேட்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வர வேண்டி இருக்கிறது.
நம்மை அறியாமல் நாம் கேட்டு விடுவோம். நம் தாய் சொல்லுகிறார், நம் பெற்றோர் சொல்லுகிறார்களே, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று பெற்றோர்களின் சொல்லி நாம் கேட்டு நடந்து விடுவோம். ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும். சிலர் திருமண காரியங்களில் அப்படி செய்துவிட்டு வாழ்க்கையில் சகல காலங்களும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறவர்கள் சிலர் உண்டு. அப்படியும் வாழ்க்கை அமைந்து விடுகிறது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் பெற்றோர்கள் என்பதினால் அவர்கள் நமக்கு நன்மை செய்யதான் நினைப்பார்கள். கண்டிப்பாக தீமை செய்ய நினைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்வது தீமையாக இருக்கும். அவர்களை அறியாமலேயே அவர்கள் நமக்கு தீமை செய்வார்கள். பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பவர்களை நாம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாம் நன்மை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும், மன்னிக்க வேண்டும். அவர்களை விட்டு முடிந்த அளவு ஒதுங்கி, அதாவது விலகி இருப்பது நமக்கு நல்லது. அவர்கள் நம்மிடத்தில் உதவி எதிர்பார்த்தால் நம்மால் முடிந்தவரை செய்யலாம், ஆனால் உறவாடக்கூடாது. உதவி செய்யலாம், அன்பு காட்டலாம், ஆனால் உறவாடக்கூடாது. அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் அவர்களுக்கும் தீமை ஏற்படும். அதனால் அவர்களை காக்கும்படியாகவும் நம்மை காத்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக மற்ற மனிதர்களோடு பழகுகிற காரியங்களில் இதை நாம் கவனித்து கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும். யாரா இருந்தால் துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. பாவம் செய்கிறவர்கள் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள், இது கர்த்தருக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது என்று நமக்கு தெரிந்தால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டுமே தவிர அவர்களோடு உறவாடக்கூடாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அன்பு காட்ட வேண்டும், நம்மாலான உதவியை செய்யலாம், விலகி விட வேண்டும், உறவாடக்கூடாது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சற்று விலகி இருப்பது மோசே ஐயாவின் மாமனார் எத்திரோ கொடுத்த ஆலோசனையை கேட்டு அவர் நடந்தார். அது மோசேயாவுக்கு மிகுந்த உதவியாகவும் ஜனங்களை வழிநடத்த சுலபமாகவும் இருந்தது. இதனால் ஜனங்களும் பலனடைந்தார்கள். அவர்கள் சீக்கிரமாய் அவர்களுக்கு தேவையான நியாயங்களை பெற்றுக்கொண்டார்கள், தேவையான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. மோசே ஐயாவின் பாரமும் குறைந்தது. அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இப்பொழுது அவருக்கு அவருடைய வேலை சுலபமாய் இருந்தது, ஜனங்களை வழிநடத்த. இப்படியாக மோசே ஐயாவுக்கு அவருடைய மாமனார் ஆலோசனை கொடுத்தார். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று. பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்றால், பாவிகள் போகிற வழியில் நின்றால் பாவம் செய்கிறவர்கள், ஒழுக்கம் இல்லாமல் நடக்குகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வழியில் நிற்கும் போது அது கண்டிப்பாக நம்மையும் பாதிக்கிறது. அவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள். என் வழியில் நீ நிற்கிறாயா, நீ என்னுடைய வழியில் குறுக்கிடுவதால் உனக்கு தீங்கு செய்வேன் என்று உடனே எழும்பி வருவார்கள். அதற்கு காரணம் அல்லாத ஆவிகளே. இதைதான் கர்த்தர் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காதே, அவர்கள் உன்னையும் கெடுத்து விடுவார்கள். பாவிகளா இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுடைய வழியில் பாவம் எது, யார் பாவி, எப்படி கண்டுபிடிப்பது என்றால் 10 கட்டளைகளை மீறுவதே பாவம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் பாவம் செய்கிறவர்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் எல்லோரும் பாவிகளே. அப்படிப்பட்டவர்கள் நடக்கிற பாதையில் கூட நாம் நிற்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நின்றாலே போதும். நாம் பேச வேண்டாம், பழக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நின்றாலே போதும், உடனே அவர்கள் நமக்கு தீமை செய்வார்கள். இதை கூட ஒரு முறை சோதித்து பார்த்து கொள்ளலாம். கஷ்டம் வந்து நாம் புரிந்து கொண்டால் அதன் பின்பு நாம் மீண்டுமாக செய்ய மாட்டோம். நம்மை காத்து கொள்ள ஏதுவாக இருக்கும். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் யார் என்றால், கர்த்தரை தூஷிக்கிறவர்களை பரியாசக்காரர். கர்த்தரை தூஷிக்கிறவர்கள் அல்லது பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஊழியர்களை தூஷிக்கிறவர்களும் இதே பரியாசக்காரர் என்ற நிலையில் இருப்பவர்களே. அதனால் கர்த்தரையோ கர்த்தருடைய பிள்ளைகளையோ தூஷிக்கிறவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்றால், அவர்கள் உட்காரும் இடத்திலும் உட்காரக்கூடாது. அவர்கள் செல்போனிலும் டிவியிலும் பல நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கு பெறும்போது அவர்களோடு உட்கார்ந்து நாம் பார்த்தாலும் அதுவும் உட்காருவதற்கு சமம்தான். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் சீனாய் வனாந்திரத்தை வந்து அடைகிறார்கள். அப்பொழுது
சீனாய் மலைக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே ஐயாவை மலையின் கொடுமுடிக்கு வர சொல்லுகிறார். மேலே ஏறி வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஐயா கர்த்தரிடம் செல்லுகிறார். கர்த்தர் மோசே ஐயாவுடன் பேசுகிறார். சில காரியங்களை அவர்கள் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக மோசே ஐயாவுக்கு சொல்லுகிறார். அதாவது, இதுவரை நான் கழுகின் செட்டைகளின் மேல் இஸ்ரவேல் ஜனங்களை சுமப்பது போல நான் சுமந்து வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் இவ்வளவாய் நான் உங்களை பாதுகாத்து வருகிறேன். இப்பொழுதும் நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு, என் வாக்கை கேட்டு, என் உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டால், நான் ஒரு உடன்படிக்கை தருவேன். அந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டால் நீங்களே என் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்றார். சொந்த சம்பத்து என்றால் என்னுடைய சொந்த சொத்தாக, என் ஜனமாக, எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த உடன்படிக்கையை நீங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் ஆசாரியத்துவமும் ராஜாக்களை எனக்கு நீங்கள் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் எனக்கு கீழே நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆளுகை செய்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே ஐயா ஜனங்களிடத்தில் வருகிறார். அங்கு வந்து இஸ்ரவேலின் மூப்பரை அழைத்து அவர்களிடத்தில் இந்த காரியங்களை, கர்த்தர் கற்பித்த காரியங்களை சொல்லுகிறார். அந்த மூப்பர்கள் போய் ஜனங்களிடத்தில் சொல்லி மறு உத்தரவு பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய வாக்கை நாங்கள் கேட்கிறோம், அதன்படி நடக்கிறோம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த செய்தியை மோசே ஐயா கர்த்தரிடம் போய் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மீண்டுமாக மோசேயாவிடம் சில காரியங்களை சொல்லி இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் 2 நாளும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு உங்கள் வஸ்திரங்களை துவைத்து சுத்தப்படுத்தி கொண்டு 3ஆம் நாளில் ஆயத்தமாய் இருங்கள் என்று இருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தியை மோசே ஐயா ஜனங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். அதன்படி இஸ்ரவேலர் எல்லாரும் 2 நாளில் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இதை கேட்ட ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கள் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டார்கள். முதல் 2 நாளில் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சொல்லி இருந்தார், நான் கார்மேகத்தில் சீனாய் மலையில் வருவேன். அப்பொழுது அதை சுற்றிலும், அந்த மலை அடிவாரத்தை சுற்றிலும் நீ ஒரு எல்லைக்குறியை நியமிக்க வேண்டும் என்று மோசே அவருக்கு சொன்னார். அந்த எல்லையை தாண்டி ஜனங்கள் யாரும் வரக்கூடாது, கர்த்தரிடமாய் நெருங்கி வந்து விடக்கூடாது. அப்படி வந்தால் அவர்கள் கல்லெறியுண்டு அல்லது ஏயப்பட்டு அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த எல்லையை தாண்டி ஒருவரும் வராதபடிக்கு, மனிதர்களானாலும் மிருகங்களானாலும் எதுவும் கர்த்தரிடத்தில் சேராதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிடு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இதை அப்படியே மோசே ஐயா செய்தார். 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் அதிகாலையிலேயே. அது மட்டும் அல்லாமல் கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்லி இருந்தார். நான் வரும்போது எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தத்தை கேட்டவுடன் பாளையத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல 3ஆம் நாளின் அதிகாலையிலேயே, விடியற் காலத்திலேயே எக்கால சத்தம் ஒலித்தது. அப்பொழுது மோசேயா ஜனங்களை பாளையத்திலிருந்து கர்த்தருடைய மலைக்கு அருகே வரும்படியாக அழைத்து வந்தார். அப்பொழுது கர்த்தர் கார்மேகத்தில் இறங்கி வந்தார். இதை எதற்காக என்றால், கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், நான் கார்மேகத்தில் வந்து எல்லா ஜனங்களும் கேட்க நான் அவர்களிடம் பேசுவேன். அப்பொழுது அவர்கள் உன்னை விசுவாசிப்பார்கள். நான் பேசுவதை கேட்டு அவர்கள் என்றென்றைக்கும் உன்னையும் விசுவாசிக்கும்படியாக நான் நேரடியாக அவர்கள் காதுகள் கேட்க நான் உன்னிடத்தில் பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல கர்த்தர் 3ஆம் நாள் விடியற்காலையில் கார்மேகத்தில் வந்தார். அப்படி வந்து கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வரும்போது சில காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் மலையில் இறங்கிய போது மலை முழுவதும் புகையாய்
அக்கினி இறங்கியதால் எல்லாம் எரிந்து புகை அதிகமாய் இருந்தது. அதை சுற்றிலுமாக எரிந்து மலை அக்கினியாக இருந்தது. இந்த காரியம் அன்று நடந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் ஆகி இருக்கிறது. ஆனாலும் இன்றும் சீனாய் மலை அந்த கருப்பான அந்த சாம்பல் இருப்பதும், அந்த மலை எரிந்ததற்கான அடையாளமாக அங்கங்கும் கருப்பாக இருப்பதும், அந்த எரிந்த கரிக்கட்டை போல இருக்கிற மலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுதும் சீனாய் மலையின் வீடியோக்களில் அதை பார்க்கலாம். அதை பார்த்தால் நமக்கு தெளிவாக தெரிகிறது. மிக மிக கருப்பாக மிக தெளிவாக இருக்கிறது. அந்த இடம் ஏற்கனவே எரிந்த இடம் என்பதற்கு அடையாளமாக. இது மோசேயாவின் காலத்தில் கர்த்தர் இறங்கியதால் ஏற்பட்ட அதே பாதிப்பு என்று விஞ்ஞானிகளும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். சுற்றுலா தலமாக இருக்கிறது. நிறைய மக்கள் என்றும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கியது உண்மை, அவருடைய வார்த்தைகள் வேத வசனங்கள் உண்மை என்பதற்கு இன்றும் அந்த பகுதிகளில் இருக்கிற கர்த்தர் வாழ்ந்த இடம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட மலை, இப்படி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா இடங்களையும் போய் பார்த்தால் இன்றும் நிஜம் என்பதும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை சத்தியம் என்பதையும் நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். பிற நாடுகளில் இருப்பவர்களும் இதை தெரிந்து கொள்ள சுலபமாக இருக்கிறது. அதை நேரடியாக போய் பார்க்க இன்று தேவையே இல்லை. அந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்க தேவையில்லை. வீடியோக்கள் வருகிறது. அவைகளை நாம் இஸ்ரேல் தேசம் என்றும் சீனாய் மலை என்று போட்டாலே தானாக மேப்பில் நமக்கு காட்டுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கலாம். பார்த்து அறியும் போது நம்முடைய விசுவாசம் இன்னுமாய் அதிகமாய் உறுதிப்படும். அறியாத மக்களுக்கும் இதையெல்லாம் நாம் சொல்லலாம். இப்படியாக கர்த்தர் சீனாய் மலையில் கார்மேகத்தில் இறங்கினார். அந்த சீனாய் மலை முழுவதும் எரிந்து புகைக்காடாய் இருந்தது. கர்த்தர் நியமித்தபடியே, கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் செய்தார்கள். மோசே ஐயா கர்த்தருடைய குரலை கேட்க மேலே ஏறி போனார். அப்பொழுது கர்த்தர் மலையில் கார்மேகத்தில் இருந்து பேசி, நீ திரும்பி போ மோசே என்று சொல்லுகிறார். நீ போய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லையை தாண்டி உள்ளே வராதபடிக்கும், அவர்களுடைய ஆடு மாடுகள் வராதபடிக்கும் நீ போய் மீண்டுமாக சொல் என்று சொல்லுகிறார். அதற்கு மோசே ஐயா, ஆண்டவரே, நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு எச்சரித்திருந்தீர்கள், அதன்படி நான் சொல்லி இருக்கிறேன், ஒருவரும் வரமாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ மீண்டுமாக போ, நீயும் ஆரோனும் சேர்ந்து ஏறி வாருங்கள் என்று சொல்லி அஜனங்களை போய் எச்சரிக்கையா இருக்கும்படி எச்சரிக்கை பண்ணு என்று சொல்லுகிறார். ஏனெனில் மலை அடிவாரத்தை யாராவது தொட்டால் அந்த இடத்திலேயே செத்து விடுவார்கள். அவர்கள் உயிரோடு இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே மோசே ஐயா மீண்டுமாக கீழே இறங்கி ஆரோனை அழைத்து கொண்டு அவர் புறப்பட்டு மீண்டுமாக மலைக்கு செல்லுகிறார். அங்க இருக்கிற மூப்பர்களும் சற்று அருகில் மலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரிடமாக மோசேயாவும் ஆரோனும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறார்கள். கர்த்தர் உடன்படிக்கை செய்ய, இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்ய ஆயத்தமாய் கர்த்தர் கட்டளை கொடுக்க போகிறார். கர்த்தர் உடன்படிக்கை மனிதனோடு செய்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டார். ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியவில்லை. அதன் பின்பு கர்த்தர் சில உடன்படிக்கைகளை செய்தார். ஒரு கிருபையாக கர்த்தர் செய்யும் உடன்படிக்கை தான் கிருபை. உடன்படிக்கையை மீறி கொண்டு வாழ்வது கிருபை அல்ல. கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை செய்ததே கிருபை. அந்த உடன்படிக்கை இல்லை என்றால் எல்லா மனிதர்களும் எரி நரகம்தான். கர்த்தர் இந்த உடன்படிக்கையை செய்யவில்லை என்றால் நாம் எல்லோரும் எரி நரகம்தான். ஒருவரும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. எல்லோரும் அவரவர் மனதிற்கு தோன்றிய எண்ணங்களை வைத்துக்கொண்டு அவரவர் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால் நிறைய பாவங்களை செய்து பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவத்தில் விழுந்து எரி நரகத்துக்கு எல்லோரும் போயிருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை செய்து 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அப்படி அந்த கட்டளைகளை நாம் பெறும்போது அதை பெற்று பாவம் மீது புண்ணியம் மீது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும்போது நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு தகுதியுடையவர்களாகிறோம். இப்பொழுது கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையும் கட்டளையும் ஒரு திருமண நாள் போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதாவது திருமணம் என்றால் ஆணும் பெண்ணும்
திருமணம் செய்து கொள்வார்கள். அப்பொழுது ஒரு உடன்படிக்கைக்கு அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தாலி அல்லது மோதிரம் அணிவிப்பார்கள். இப்படியாக திருமணத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கும். அதே போல கர்த்தரும் ஒரு உடன்படிக்கை செய்து அதற்கு ஒரு அடையாளமாக 2 கற்பலகைகளையும் கொடுக்கிறார். இதில் நாம் செய்ய வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த உடன்படிக்கை என்பது என்ன என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை என்பது கர்த்தருக்கும் மனித குலத்திற்கும் ஏற்படுகிற உடன்படிக்கை. கர்த்தருக்கு பிள்ளைகள் என்ற ஒரு உறவு ஏற்படுவதற்கான அடையாளமாய் இருக்கிறது. இல்லை என்றால் அவர் யாரோ நாம் யாரோ என்ற நிலையில் எல்லோரும் நரகாக்கினைக்கு சென்றிருப்போம். அந்த நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியாக இந்த உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கை என்றால் என்ன? நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தால் உனக்கு இதை நான் கொடுப்பேன். கண்டிஷனோடு இந்த செய்தியை தருகிறார். உடன்படிக்கை செய்கிறார். நீ இப்படி வாழ்ந்தால் என் ராஜ்யத்திற்குள் வர தகுதியுடையவர் ஆவாய். நீ என்னை வந்து சேரலாம், என்னிடத்தில் வாழலாம். உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொள், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை எந்த இடத்திலுமே வேதத்தில். அதனால் அவர் இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் தான் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நம்ம இஷ்டத்திற்கு வாழ்ந்தால் நாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் நாம் போய் சேர முடியும். நம்முடைய ஆளுகைக்குரிய இடம் எது என்றால் நரகத்திற்கு. பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு அவன் வாழ்கிற இடத்திற்கே போக வேண்டியதுதான். அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர முடியும். சாதாரணமாக இவ்வுலக வாழ்க்கையிலேயே ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்திற்கு போகிறோம் என்றால் அங்குள்ள சட்டத்திட்டங்களை தெரிந்து நாம் கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அந்த நாட்டில் நம்மை வைத்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் அங்கேயே ஜெயிலில் பிடித்து போட்டு விடுவார்கள். அவர்கள் கூறும் சட்டத்திற்கு நாம் அந்த நாட்டிற்கு போகும்போது கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதே போலதான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் போய் வாழ வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஸ்வர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகைகளை, அந்த சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டு நடக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்றால் அதுதான் வேதாகமத்தில் நமக்கு வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா வேத வசனங்களையும் படித்து அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க மனமுள்ளவர்களாய் இருந்தால் நாம் அவருடைய ராஜ்யத்திற்குள் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். இல்லை என்றால் போக முடியாது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய உடன்படிக்கையை குறித்து நாம் சற்று கவனித்து பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதி வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களை காட்டிலும் மிக உயர்ந்த, மிகவும் பயபக்திக்குரிய வசனங்களாக இருக்கிறது. இது என்னவெனில் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை என்பது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதாகம வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒரு அடுக்காக ஒரு மலை போல குவித்து வைத்தால் மலையின் உச்சியில் இருப்பது இந்த 10 கட்டளைகள். அதாவது பிரதானமானது இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. நாம் எல்லோரும் பொதுவாக மனிதர்கள் சிலர் சொல்லிக் கொள்வதுண்டு, நான் கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில், பரலோகத்திலிருந்து பார்க்கிற கர்த்தருடைய பார்வையில் நாம் முழுமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இது பரலோகத்தின் பார்வையில் அவர்கள் வைத்திருக்கிற, கர்த்தர் வைத்திருக்கிற பரலோகத்தில் உள்ள ஒரு ஸ்கேல் என்று சொல்லலாம். இந்த 10 கட்டளைகள் தான் நமக்கு ஸ்கேல் போல. இதனால் நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம் இருதயத்தை கர்த்தர் அளந்து பார்ப்பார். எந்த கட்டளைகளை என் மகள் கை கொண்டிருக்கிறாள், என் மகன் கை கொண்டிருக்கிறான் என்று. அதனால் இந்த உடன்படிக்கை என்பது மிக 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 அவசியமானது, முக்கியமானது. சரி, இதை எப்படி நாம சொல்லிக் கொள்கிறோமா என்றால் இல்லை. இதற்கு மிகப்பெரிய ஆதாரமே இந்த வேத பகுதியின் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன.
அதாவது தேவன் பேசி சொல்லினார். வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் உலக சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும்போது தேவன் என்ற ஒரே ஒரு வார்த்தை, தேவன் நல்லது என்று கண்டார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் என்று தேவன் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகம புத்தகத்திலும் முதல் வார்த்தையாக தேவன் பேசி சொல்லிய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் பிதாவாகிய நம்முடைய தேவனையே குறிக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனே சீனாய் மலையில் இஸ்ரவேலரின் மத்தியில் இறங்கி வந்து அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய திருவாய் மலர்ந்து போதித்து சொல்லிய வார்த்தைகள் இவை. அப்படியானால் தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேச, அதாவது நம்முடன் பேச, உலகத்தில் உள்ள மனிதர்களோடு பேச கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அனுப்பியிருக்கிறார். பூமியில் வாழ்கின்ற மனிதர்களையும் அனுப்புகிறார். நீ போய் அந்த தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி என்று யோனா தீர்க்கதரிசியை அனுப்பியது போல அனுப்புகிறார். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் தாமே சீனாய் மலையில் இறங்கி வந்து அவர் பேசி சொல்லிய, நேருக்கு நேராக வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டார்கள். கர்த்தர் பேசுவதும் இஸ்ரவேலர் எல்லாரும் காதுபட கேட்டதுமான இந்த உடன்படிக்கை மிக மிக முக்கியமா இருக்கிறது. இது வேதத்தின் வசனங்களுக்கெல்லாம் மகுடமா இருக்கிறது. இதை தினந்தோறும் நினைக்காமல் நாம் இருக்கக்கூடாது. இதை நம் வாழ்க்கையின் முதல் ஆதாரமாக, முதல் சிந்தனையாக 10 கட்டளைகளை நாம் நினைக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அல்ல என்று யாராவது சொல்வார்களானால் நம்ப வேண்டாம். அப்படி வேதத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட வசனமே வேதாகமத்தில் இல்லை. அதனால் 10 கட்டளைகள் என்பது எல்லா காலத்திற்கும் பொதுவானது. இது நித்திய கட்டளையா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சிலுவையில் நியாய பிரமாணத்தை தான் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்தார். புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணத்தை நான் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதையும் கூட அழிப்பதற்கு அல்ல என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் அழிப்பதற்கு வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்றுதான் சொல்லி இருக்கிறார். நிறைவேற்றுதல் என்றால் நானும் அதை கடைபிடிக்கிறேன் என்ற பொருளாகிறது. அதை நிறைவேற்றுகிறேன், நானே நிறைவேற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க நாம் வேதாகம வசனங்களில் எதுவும் தேவையில்லை என்று ஒதுக்கக்கூடாது. எல்லாம் தேவைதான். 10 கட்டளைகளும் நியாய பிரமாணமும் இல்லை என்றால், நம் இருதயத்தில் மறந்து விட்டால், நம் நினைவுகளில் இல்லை என்றால், பாவம் எது பரிசுத்தம் எது என்று யாராலும் சொல்ல முடியாது. இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே நாம் யாத்திராகம புத்தகத்தையும் உபாகம புத்தகத்தையும் தான் தேடி ஓட வேண்டும். ஆகமங்களை தேடினால்தான் நமக்கு அது கிடைக்கும். எது பாவம் எது புண்ணியம் என்று கண்டுபிடிக்க முடியும். அதனால் 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் ஒதுக்குவதற்கல்ல, அது நம்மை கடைபிடிப்பதற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணங்கள் மாம்சத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறதினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாம்சத்தில் அவர் சுமந்து முடித்தார். ஆனால் நினைவுகளால், சிந்தனைகளினால் நியாயப்பிரமாணத்தையும் கூட நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதிமானாய் வாழ முடியும். அது மாம்ச ரீதியாக நாம் கடைபிடிக்க தேவையில்லை. நியாயப்பிரமாணம் அதில் இருக்கிற ஒழுங்குகளின் அர்த்தம் என்ன, அதன் பொருள் என்ன என்பது இந்த காலத்திற்கும் அது தேவையா இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் எது பரிசுத்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி ஓட வேண்டும். சரி, அப்படியானால் இன்னும் சிலர் கூட சொல்லலாம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் புதிய ஏற்பாட்டை மட்டும் படித்து பரிசுத்தமாய் இருக்கலாம் என்று. கண்டிப்பாக அதுவும் முடியும். அதற்கு கர்த்தர் மலை பிரசங்கத்தில் உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்தாலும் அதுவும் நீதியின் மார்க்கத்தை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கடைபிடிக்கலாம். ஆனால் கர்த்தர் பேசி சொல்லிய அந்த மலை பிரசங்கங்கள், புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலை பிரசங்கங்கள் எதுவுமே 10 கட்டளைகளுக்கும் நியாய பிரமாணத்திற்கும் மீறியதல்ல. அதை இன்னும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. ஒரு மாணவன் 100க்கு 50 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற நிலையில் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? 100க்கு 100 எடுத்தால்தான் பாஸ் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் 100க்கு 50 எடுக்க வேண்டாம். 100க்கு 100 எடுத்து பாஸ் பண்ணிக் கொள்ளலாம். அதுதான் புதிய ஏற்பாட்டை கடைபிடித்து வாழ்கிற வாழ்க்கை. அதனால் இதையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. மிக சுலபமாக இருக்கும் நாம் நீதி மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு. 10 கட்டளைகளில் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற முதல் கட்டளையை ஆண்டவர் தருகிறார். சரி, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு 2 வயது நிரம்பிய ஒரு சிறிய மகன் இருந்தான். ஒரு தகப்பன், அவருக்கு ஒரு மகன். மகன் மிகவும் குறும்புத்தனம் பண்ணுகிற ஒரு பிள்ளையாக இருந்தான். ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்தில் நிற்க மாட்டான். ஓடிக்கொண்டே இருப்பது, எதையாவது தூக்கி போட்டு உடைப்பது, தண்ணீரில் கை வைத்து விளையாடுவது, தண்ணீரை கீழே கொட்டுவது, இப்படி இருந்து விட்டால் கூட பரவாயில்லை. அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறும்புத்தனம் செய்கிற பிள்ளையாக இருந்தான். மாடியில் ஏறி விடுவது, பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் மாடியில் ஏறி விடுவது, கீழே விழுந்து விட்டால் மிகவும் ஆபத்தாக முடியும் அல்லவா? பெற்றோர்கள் சொன்னால் கேட்பதில்லை. கேஸ் அடுப்பை பற்ற வைப்பது, பவர் சப்ளை இருக்கிற இடங்களில் கையை வைப்பது, சுவிட்சை போடுவது, இப்படிப்பட்ட நிறைய சேட்டைகள், ஆபத்தான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பான். தீப்பெட்டியை எடுத்து விளையாடி கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட பயங்கரமான, அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய பல காரியங்களை அந்த சிறுவன் செய்து கொண்டே இருப்பான். அவர்கள் பெற்றோர்கள், அந்த அப்பா மிகவும் அன்போடு அந்த பிள்ளையை பார்த்து கொண்டு இருந்தார், கவனித்தார். அவன் தவறு செய்யும் போது செய்யாதே என்று கண்டித்து பார்த்தார். ஆனால் அந்த மகனோ கேட்பதே இல்லை. மிக அதிகமாக குறும்புத்தனம் செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் தீப்பெட்டியை எடுத்து பேப்பர் எல்லாம் எடுத்து வைத்து பற்ற வைத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் ஒரு நாள் மாடியில், அவர் தகப்பன் சொல்லியும் கேட்காமல் மாடி படிகளில் ஏற தொடங்கிவிட்டான். வேகமாக அவன் மாடியில் ஏறுவதை பார்த்து உடனே அந்த அப்பா ஓடி வந்து அந்த மகனை இழுத்து கொண்டு வந்து அவனை தூக்கி பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்து அடித்து விட்டார். நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று. இப்படி அந்த பையனை அடித்ததும் அந்த மகனுக்கு கோபம் வந்து விட்டது. நம் அப்பா என்ன இப்படி அடிக்கிறார் என்று கோபம் வந்து விட்டது. 2 வயது சிறுவன் தான், அதனால் அவனுக்கு அதிகம் தெரியவில்லை. அடித்து விட்டார் என்ற கோபத்தில் அவன் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது வெளியில் பார்க்கும்போது இந்த வீட்டின் காம்பவுண்டிற்கு வெளியே ஒரு திருடன் ஒருவன் ரொம்ப நேரமாக இந்த வீட்டில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருப்பதை அந்த பையனும் பார்த்தான். அவன் நீண்ட நேரமாக வெளியில் அந்த காம்பவுண்டை சுற்றி கொண்டே இருக்கிறான். உள்ளே இந்த பையனை கவனித்தவாறு அவன் போய் கொண்டிருக்கிறான். அவன் பொல்லாத திருடன், பொல்லாதவன். அவன் என்ன செய்தான்? இவன் இந்த சிறுவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து இங்கே வா என்று கூப்பிட்டான். உடனே இந்த மகன் அங்கு போனான். போனதும் அந்த திருடன் நயவஞ்சமாக இந்த பிள்ளையிடம் பேசி சிறுவனிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். என்னுடைய அப்பா அடித்து விட்டார் என்று அந்த சிறுவன் சொல்ல, ஐயோ, உன் அப்பா என்ன இவ்வளவு கெட்டவராக இருக்கிறார், உன்னை இப்படி அடித்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த சிறுவன் மேல் மிகவும் அன்பாக கரிசனையாக, நானாக இருந்தால் இப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன் தெரியுமா என்று மிக அன்பாக பேசினான், உருகி பேசினான். உடனே அந்த சிறுவனுக்கு அவருடைய அப்பா மேல் இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. ஆம், என் அப்பா ரொம்ப கெட்டவர் தான். ஏனென்றால் அந்த பொல்லாதவன் அதையே சொல்லிக் கொண்டிருந்தான். உன் அப்பா ரொம்ப கெட்டவர், மாடியில் கூட ஏற விடமாட்டேன் என்கிறார். உன் வீட்டு மாடியில் கூட உன்னை ஏற விடமாட்டேன் என்கிறார். வீட்டில் சுதந்திரமாக உன்னை விளையாட விடவில்லை, எதற்கெடுத்தாலும் கண்டிக்கிறார். இவர் என்ன அப்பா? இவரெல்லாம் ஒரு அப்பாவா? நீ ஏன் அந்த வீட்டில் இருக்கிறாய்? நீ வா, நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன் என்று மிகவும் அன்பாக கரிசனையாக பேச தொடங்கினான் அந்த திருடன், அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்த திருடன். இப்பொழுது இந்த மகனுக்கு அந்த திருடன் சொல்லியது எல்லாம் நம்ப தகுந்ததா இருந்தது. நம்பி விட்டான், அப்படியே நம்பி விட்டான். ஆகா, இவர் எவ்வளவு நல்ல அப்பா,
இவர் நல்ல அப்பாவாக இருக்கிறார். இவர் நமக்கு அப்பாவாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே. நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறாரே. நாம் மாடியில் ஏறினாலும் அடிக்க மாட்டார். நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை அடிக்க மாட்டேன் என்கிறாரே. சரி, நல்ல அப்பாவாக இருக்கிறாரே என்று அந்த பையனின் இருதயம், அந்த சிறுவனுடைய அன்பு அந்த திருடன் மேல் போகிறது. அந்த திருடன் சொல்லுகிறான், நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். நீ வா என்று கூப்பிடுகிறான். இப்பொழுது அந்த காம்பவுண்டை திறக்க, அந்த கேட்டை திறக்கிற சாவி இந்த சிறுவனிடம் இருக்கிறது. அந்த சிறுவன் கேட்டை திறக்கிறான். அவன் அந்த பொல்லாதவன், இதற்காகவே காத்து கொண்டிருந்த அந்த பொல்லாதவன் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு போய்விடுகிறான். தான் இது கதை அல்ல, ஒரு உவமை. இந்த சம்பவத்தில் பாருங்கள், அந்த தகப்பன் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவன் அவர். அந்த சிறுவன் தான் மனித இனம். நாம் தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மிடத்தில் எப்பொழுதும் அன்பு கூறுகிற தேவன், நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம், நம்முடைய நன்மைக்காக தான் அவர் நம்மை கண்டித்து வழி நடத்துகிறார். அந்த சிறுவனை அந்த தகப்பன் கண்டித்து வழி நடத்தியது போல, அந்த சிறுவன் தவறு செய்யும் போது கண்டிக்கிறவர் தான் உண்மையான தகப்பன். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், நம் தேவனும். நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது நம் இருதயத்தில் ஒரு தவறு இருந்தால், நம் இருதயத்தில் ஒரு பொல்லாத எண்ணம் நம் மனதில் இருந்தால், அதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். இதை செய்யாதே மகனே என்பார். வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்மை கண்டிப்பார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது, செல்போனில் செய்திகளை கேட்கும் போது கர்த்தர் அப்படி சொல்லுவார். பார்த்தாயா, இது தவறு, தெரியுமா, நீ செய்யலாமா, இது செய்யக்கூடாது, இது பாவம் என்று கண்டித்து உணர்த்துவார். டிவி நிகழ்ச்சிகளில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் தருகிற செய்திகளை கேட்கும் போது நமக்கு உணர்த்துவார். போதகர்கள், எத்தனை போதகர்கள் போதிக்கிறார்கள், அதையெல்லாம் நாம் கேட்கும் போது கர்த்தர் நம் தவறுகளை சுட்டி காட்டுவார். ஆனால் அது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனார்.